ஃபேஸ்புக் இது வந்து தெரியாதவங்க யாருமே கிடையாது. வேர்ல்டில் வந்துட்டு எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எதுக்கு இந்த ஃபேஸ்புக் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த கம்பெனிலேருந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸை வந்துட்டு வேலையிலேருந்து நிப்பாட்ட போகிறத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபேஸ்புக் அப்படிங்கிறது தான் மெட்டா அப்படின்னு வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அது ப்ராப்ளம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸை வந்துட்டு வேலையிலேருந்து தூக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு எல்லாரோட மத்தியிலும் ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் உண்டு பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னொன்று, சரி எவ்வளோ பேர் இதில் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஓவரால் எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்தில் வந்துட்டு 10% வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது உலகம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 79,000 பேர் இந்த கம்பெனியில் வந்துட்டு வேலை செய்கிறாங்க. அதில் 10% எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000 பேர் வருது. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 79,000 பேர் வேலை செஞ்ச இடத்துல 71,000 அந்த ரேஞ்சுக்கு வந்து குறைக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய அதிர்ச்சி எல்லார் மத்தியிலும் வந்துட்டு உண்டு பண்ணியிருக்குது. சரி, இந்த ஃபேஸ்புக்கு அதாவது மெட்டா வந்துட்டு எதனால் அந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக நம்ம பேச போகிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு தான். ஸோ இந்த மெட்டா வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் ரொம்ப தீவிரமாக வந்துட்டு இறங்கியிருக்காங்க. ஸோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால நிறைய பேரோட வேலை வந்துட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ மனுஷன் ஒரு 10 பேர் செய்யக்கூடிய வேலை ஒரே அந்த சாஃப்ட்வேர், அதாவது அந்த ஒரே ஏஐ ரோபோ வந்து செஞ்சு அப்படின்னா அந்த 10 பேரோட வேலையும் வந்துட்டு காலியாகிடுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான் இப்போ இவ்வளோ பெரிய லே ஆஃபுக்கு காரணம்னு சொல்ல முடியும். ஸோ இது ஒரு காரணம், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்றது ஒரு காரணம். அடுத்து இன்னொரு காரணம், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் ரிடக்ஷன். அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாத்துலேயுமே, அதாவது சின்ன சின்ன விஷயம் கூட நான் எடுத்துக்கலாம். அதாவது ட்ராவல் எடுத்துக்கலாம், மற்ற அக்காமடேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியான எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்க காசு சேவ் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணதுனால இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க. அடுத்து மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியரிங் இம்பேக்ட்டு. அதாவது விஆர் இது மாதிரியான டெக்னாலஜிலாம் வந்துச்சு பார்த்திங்களா. ஸோ இது மூலம் வந்துட்டு ரெக்ரூட்டிங் இம்பேக்டை வந்துட்டு கொண்டு வர போகிறோம். ஸோ அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3 தான் மெயின் ரீசனாக வந்து சொல்லப்படுது. இது சரி, ஓகே, மெட்டா தான் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்துச்சு, மற்ற கம்பெனிலாம் அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கல அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியுமே இந்த மாதிரியான லே ஆஃப் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு கூகுள் அந்த மாதிரி லே ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க, அமேசான் கொடுத்துருக்குறாங்க, மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாமே வந்துட்டு லே ஆஃப் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேரோட வேலை வந்துட்டு பறிபோயிருன்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னால். இப்போ நம்ம யோசிக்கணும், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து நமக்கு தேவையா, மனுஷனுக்கு இது தேவையா? இது வந்ததுனால தானே நிறைய பேரோட வாழ்க்கை வந்துட்டு வீணாக போணுச்சு. ஸோ அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாருமே யோசிக்கணும்.